ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு ஆர்சி எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோவில் நியூரல் ரெக்கார்டிங் பற்றி பார்க்கலாம். இது நியூரல் ரெக்கார்டிங்னா ஒன்றும் இல்லை, பிரெயினோட எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் ஆக்டிவிட்டியை மெஷர் பண்ணி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணி பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு டிட்டர்மின் பண்ணுறது தான் நியூரல் ரெக்கார்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் இருக்குது. ஃபங்க்ஷனல், மேக்னெட்டிக், ரெசோனன்ஸ் இமேஜிங். ஸோ இது என்ன பண்ணுவோன்னா, மேக்னெட் எப்படின்னா அந்த இமேஜை வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். எப்படின்னா மேக்னெட்டிக் காயில்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஸோ அது மூலியமாக என்ன பண்ணுவோன்னா, அந்த இமேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பிரெயின் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் பிரெயின் ஆக்டிவிட்டியில் வந்து பிளட் லெவல் அண்ட் ஆக்சிடேஷனை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோ என்கிளாப்போகிராஃபி அண்டு எலக்ட்ரோ என்கிளாப்போகிராஃபின்னு 2 தனித்தனியாக இருக்குது. ஸோ மேக்னெட்டோ என்கிளாப்போகிராஃபின்னு என்னதுன்னா, மல்டிபிள் சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சென்சாரில் எப்படி இருக்குன்னா, அந்த காயில் சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த காயிலுக்கும் ஹெட்டுக்கும் டேரெக்டாக கான்டாக்ட் இருக்காது, கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பாங்க. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலயமா நம்ம பிரெயினில் ஏற்படுற அந்த சிக்னல் சேஞ்சஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரோ என்கிளாப்போகிராஃபினா அந்த டேரெக்டாக வோல்டேஜ் அப்ளை பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து பிரெயினோட ஃபங்க்ஷனை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பிரெயின் வந்து நேச்சுரலாக ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ரேடியேஷன் எமிட் பண்ணுற ரேடியேஷனை வந்து ஒயர்டாவோ இல்லை ஒயர்லெஸ்ஸாவோ டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த டிஸ்பிளேயில் வந்து டிஸ்பிளே பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுனால நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, பிரெயின் ஃபங்க்ஷன் செக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டயக்னிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இது பிரெயின் ஹெல்த், அதுக்கப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷனுக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிரெயினில் ஏதாச்சும் பிரச்சனைனா ஏதாச்சும் எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எலக்ட்ரோடு அந்த மாதிரி தேவைப்பட்டால் சேஃப்டியான எலக்ட்ரோடு அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாட் காஸ்ட் ஃப்ரெண்ட்லி. எப்படின்னா இது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரெயினும் அதுக்கப்புறம் பெரிஃபெரல் நர்வையும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணலாம். இதில் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த நியூரான்ஸில் வந்து ஸ்பைக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பைக்ஸ்னால் அந்த கிராஃபில் வந்து மேலே போகிற மாதிரி, டிப்ஸ்னால் கீழே வர மாதிரி. ஸோ அதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரேட் எவ்வளோ இருக்குன்னா 4000 மில்லி செகண்ட் என்னமோ இருக்கும். அது எழுத மறந்துட்டேன். ஸோ 4000 12 பிட் சாம்பிள் பெர் செகண்டுன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து CMOS இன்டகிரேஷன் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா, இப்போ ஸ்விட்சிங் ஸ்பீட் அதெல்லாம் இருக்கணும்னா CMOS இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மைக்ரோ எலக்ட்ரோடெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் நியூரல் ரெக்கார்டிங். ஸோ இதை சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை. நியூரல் ரெக்கார்டிங்னா எலக்ட்ரோடு இல்லைனா வேறு ஏதாச்சும் மேக்னெட்டிக் காயில்ஸை வந்து பிரெயினுக்கிட்ட ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ரீடிங்ஸ் எடுத்து அதை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதை டிட்டர்மைன் பண்ண இதுலேருந்து பிரெயினோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல், மேக்னெட்டிக், ரெசோனன்ஸ் இமேஜிங், மேக்னெட்டிக் என்கிளாப்போகிராஃபி அண்ட் எலக்ட்ரோ என்கிளாப்போகிராஃபி. ஸோ இவ்வளோ தான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். இதை வச்சு நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்டாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.